ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவில் இருந்துட்டு வெளியூருக்கு போய் ஏவியேஷன் ஃபீல்டில் லட்சத்தில் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான கோர்ஸ் தான் இந்த ஏஎம்இ ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் அப்ராடில் என்ன சேலரி கிடைக்கும், எந்தெந்த கண்ட்ரீஸில் ஜாப் கிடைக்கும், எப்படி அப்ராட் போகலாம், இதோட ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏஎம்இ கோர்ஸ்னால் என்ன? ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் என்பது ஏர்க்ராஃப்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் தான். ஏர்க்ராஃப்ட் சேஃபாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த ஏஎம்இ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த ஏவியேஷன் ஜாப்ல ரொம்பவே முக்கியமான ஜாப் அப்படின்னு அந்த ஏஎம்இ அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அப்ராட் சேலரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏஎம்இல அப்ராட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 lakhs பெர் மந்த்ல இருந்து 4 lakhs பெர் மந்த் வரையும் உங்களுக்கு ஆவரேஜாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்ட்ரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது யுஏஇ அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் 1.5 lakhsல இருந்து 3 lakhs பெர் மந்த் வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் போயிட்டீங்க அப்படின்னா 2 lakhsல இருந்து 4 lakhs பெர் மந்த் வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. கனடா போயிட்டீங்கன்னா 2.5 lakhs பெர் மந்த்ல இருந்து 5 lakhs பெர் மந்த் வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே யூரோப் போயிட்டீங்க அப்படின்னா 3 lakhsல இருந்து 6 lakhs பெர் மந்த் வரையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சேலரி இன்னுமே அதிகமாகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாப் பொசிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராட்ல நீங்கள் என்னென்ன வேலைலாம் பார்க்கலாம்னா ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போகலாம், லைன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போகலாம், பேஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்காக போகலாம், ஏர்க்ராஃப்ட் டெக்னீஷியனாக உங்களால் போக முடியும். கம்பெனிஸ்னு எடுத்துட்டிங்கன்னா கல்ஃபில் ரொம்ப பாப்புலரான கம்பெனிஸ் அப்படின்னா எமிரேட்ஸு, கத்தார் ஏர்லைன்ஸு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸு, இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஸோ எப்படி அப்ராட் ஜாப்ஸ் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிசிஏ அப்ரூவ்டு லைசன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். எக்ஸ்பீரியன்ஸு 1 to 3 years கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜஸ் ரொம்பவே நல்ல காலேஜஸாக இருந்தால் மட்டும்தான் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். பாஸ்போர்ட் வந்து விசா ப்ராசஸ் கண்டிப்பாக தேவை. டேரெக்டாக அப்ராட் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போக முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து அப்ராட் போகிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லைசன்ஸ் இல்லாமல் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே வேல்யூவாக இருக்கும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்டான பெங்களூர்லேயும் கொஞ்சம் கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் பெர் இயர் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் 30,000 50,000 வரையும் ஸ்காலர்ஷிப்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக அந்த வீடியோவில் உள்ள ஒரு நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் நான் தமிழ்நாட்டில் பண்ணல பட் பெங்களூரில் பண்ணுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, அதுவும் ஸ்காலர்ஷிப்ஸில் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ இப்போவே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.